மக்களே, இன்னைக்கு வந்து நான் கொஞ்சம் க்ளீனிங் திங்ஸ் வாங்கினேன். எப்படி வாங்கினேன்னா 10 மினிட்ஸ் ஷாப்பிங், அதாவது இன்ஸ்டாமார்ட்டில் டெலிவரிக்காரன்ட்டு வாங்கிட்டு வரா என் பொண்ணு. ஸோ என்னென்ன வாங்கினேன்னா, சில இது எனக்கு கொஞ்சம் அப்கிரேட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதெல்லாம் வாங்கினேன். ஸோ நார்மல் கிளாத்துக்கு பதில் இது வந்து மைக்ரோ ஃபைபர் கிளாத். ஸோ எப்போவுமே மைக்ரோ ஃபைபர் கிளாத் வந்து பெட்டராக தான் ஒர்க் ஆகுது. ஆக்சுவலி லைட் ப்ளூ கலர் போட்டிருந்தான், பட் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. பட் இட்ஸ் ஃபைன், ப்ரௌன் கலர்னாலும் ஓகே, கொஞ்சம் ரொம்ப கரை தெரியாமல் இருக்கும். ஸோ இட் இஸ் ஆல்சோ குட். ஸோ மைக்ரோ ஃபைபர் கிளாத் எப்போவுமே கிச்சன் கவுண்டர்ஸ், எனக்கு ஸ்டவ் அதெல்லாம் கொஞ்சம் துடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் மற்ற கிளாத்தை விட. ப்ளஸ் சீக்கிரம் காஞ்சிரும், மெட்டீரியலே அப்படி தான் இருக்கும், ஈஸியாக வாஷும் ஆயிரும், காஞ்சிரும். ஸோ ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் வாங்கியாச்சு. அடுத்தது என்னென்னு பார்ப்போம். அடுத்தது இது கிச்சன் கிளீனர், அதாவது சிங்க்கு, ஸ்டவ், டைல்ஸ் எதுனாலும் மல்டிபிள் சர்ஃபேஸ் க்ளீன் பண்ணலாம். ஸோ அது ஒன்று வாங்கியாச்சு. நான் ஏற்கனவே உள்ள ஸ்ப்ரே காலியாக போகுது. அப்புறம் இது ஒன்று ஓடோனில், கொஞ்சம் ஓடர்ஸ் உள்ள இடத்துல போடுறதுக்கு. இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். முந்தி ஒன்று வச்சுருந்தேன், அது ரொம்ப நாசமாயிடுச்சு. ஸோ ஒரு நல்ல க்ளவுஸ் வாங்கணும் அப்படின்னு. ஸோ ஸ்காட்ச் ப்ரைட்டுக்குள்ளது இது நல்லாயிருக்கும்னு பார்த்தேன். ஸோ மீடியம் சைஸ் எனக்கு தேவைப்படும். பார்ப்போம் கரெக்டாக இருக்கான்னு. கலர் சூப்பராக இருக்குல்ல. உள்ளே வந்து காட்டன் லைனிங் மாதிரி இருக்கும். ஸோ உள்ளே வந்து போடும் போது சாஃப்டாக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் வாங்கின க்ளவுஸும் அப்படி தான், நல்ல ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கும். பட் உள்ளே வந்து சாஃப்டாக தான் இருக்கும். எஸ், கரெக்டாக இருக்குது. சூப்பர், கரெக்டாக இருக்குது. ரொம்ப டைட்டாக இல்லாமல் லூஸாகவும் இல்லாமல். லூஸாக இருந்தாலும் நமக்கு வேலை செய்ய முடியாது. ஸோ அதில் அளவு கொடுத்துருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணால் கரெக்டாக வாங்கிடும். ஸோ ஓகே, அட் லாஸ்ட் க்ளவுஸ் வாங்கியாச்சு. அடுத்த அப்கிரேட் என்னென்னா, அப்கிரேடுன்னு இது ஒரு அடிஷன், ஸ்பெஷல் எடிஷன் அப்படி சொல்லலாம். கையால் நான் அந்த கவுண்டர்லலாம் தண்ணியை இது பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஒரு கிச்சன் வைப்பர் ட்ரை பண்ணுவோன்னு பார்க்குறேன். ஸ்காட்ச் ப்ரைட்டில் வாங்கியாச்சு. ஸோ நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். எல்லாம் திரும்ப திரும்ப தண்ணியெலாம் அப்படி கையாலேயே தள்ளி விட்டுட்டு இருந்தேன். ஸோ இந்த தடவை இதை யூஸ் பண்ணி பார்த்துருவோம். கிச்சன் வைப்பர் ஃபார் எனி கவுண்டர் மாதிரி உள்ள இடத்துக்கு. நல்லா ஷார்ப்பாக இருக்குது. சில இது நல்லா திக்காக இருக்கும், அப்படி இல்லை. இது ஒரு மாதிரி நல்லா அந்த பிளேட் வந்து ஒல்லியாக இருக்குது. அடுத்து இது என்னோடய ஃபேவரட் வந்து டிஸ்போசபிள் வைப்ஸ். இது ஒன்று, இது வந்து இது டிஸ்இன்ஃபெக்டன்ட் வைப், டெட்டால்குள்ளது. வேறு எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம மேலே துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்இன்ஃபெக்டன்ட் வைப். நான் இங்கே பார்த்துருப்பீங்க, நான் எப்போவும் ஒரு மூடி டெட்டால் போட்டு வைப் பண்ணுவேன், அதுக்கு பதில் அது போடலாம். அப்புறம் இது கிச்சன் டவல் வந்து, இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நம்ம ஏதாவது அழுக்கார மாதிரி நிறைய வேலை செய்கிறோம் அப்படின்னா, நிறைய சிந்தும் அந்த மாதிரி ஏதாவது செய்கிறோன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மல்டிபிள் டைம்ஸ் அலசுனாலுமே நல்லா தான் இருக்கும் இந்த வைப்ஸ் வந்து. ஸோ டிஷ்யூ பேப்பர் டவல் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் ஓவன் டவல். ஸோ ஒரு நாள் ஃபுல்லாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கவுண்டரில். ஸோ அவ்வளோதான் இன்றைக்குள்ள ஷாப்பிங் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் க்ளீனிங் வீடியோவில் பார்க்கலாம் இதெல்லாம் யூஸ் பண்ணி. ஸோ உங்களை நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். பாய் மக்களே, டேக் கேர். அம்மாவும் நானும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். தேங்க்யூ.